வாழைப்பழ அமினோ அமிலமும் நேற்று செஞ்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன் நான். அது கூடயும் நம்ம வந்து தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். அது 7 days டைட்டாக மூடி இருக்கணும், நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும். எப்பயுமே நம்ம எந்த உரம் செஞ்சாலும் நிழல் பாங்கான இடம் இருக்கணும், வெயில் படக்கூடாது. வெயில் பட்டு அது வேலை செய்கிறத நிறுத்திக்கும். டைட்டாக மூடி இருக்கணும், நிழலில் இருக்கணும். எல்லாத்துக்குமே 7 days வச்சுக்கலாம். ஆனால் மீன் அமினோ அமிலம் மட்டும் நமக்கு 21 days தேவைமா. 21 நாளுக்கான நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதம் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. இப்போ வாழைப்பழம் வெல்லம் போட்டு நம்ம பிசைகிறோம்ல, அதே மாதிரி மீன் முள்ளு குத்து மீனில் நம்ம பிசைய முடியாது. எவ்வளோ மீன் வெயிட்டோ அதை நான் செஞ்சு காட்டுறேம்மா. அதையும் செஞ்சு நான் ஷார்ட் போடுறேன். இப்படி தான் இயற்கை உரம் தயாரிக்கிறது. இன்னும் வந்து வீட்டில் தயிர் மீந்துடும், புளிச்சம்பொரு மீந்துடும், அது கூட தண்ணி கலந்து அதையும் ஊற்றலாம். இன்னும் கேட்டிங்கன்னா சாதம்மா, எப்பயுமே நம்ம வந்து சாதம் வந்து கரெக்டாக வடிக்க போகிறதில்ல. ஒரு ஆளுக்கு சாதம் இருக்கும், அதுக்கு மேலேயும் இருக்கும், சாப்பிட்றவங்க சாப்பிட போனால். அந்த சாதம் எனக்கு ரெகுலராக நான் வந்து காக்காய்க்கு வச்சிருமா. ஒரு சில நாளில் அதிகமாக இருக்கும். காக்காய்க்கு வச்சது போக அதை கையால் கரைச்சி அதில் தண்ணி கலந்து. நான் வாழைப்பழத்தை இதை பாருங்கள் உடிச்சிட்டு பொடி அரிஞ்சிட்டேன். தோல் சின்ன சின்னதாக பாருங்கள் கட் பண்ணி போட்டுட்டேன். இது கூட 3 கொய்யாப்பழமும் ஒரு ஆப்பிளும் இருக்குமா. இந்த மாதிரி நல்லா பேஞ்சணும். இந்த காம்பு கூட போட்டிருக்கோம் பாருங்கள், வாழைப்பழம் காம்பு கூட வாழைப்பழம் அமினோ அமிலம் பாருங்கள். இது வந்து 1 கிலோ வெயிட் இருக்கும். எவ்வளோ வெயிட் இருக்கோ அவ்வளோ சர்க்கரை போடணுமா. நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இல்லை. இதை போட்டு நல்லா இப்படி குழப்பணுமா. இதை வாளியில் தான் செய்வேன். வாளி இருக்குது, வாளியில் கிளியராக தெரியாதுன்னு இந்த பேஷனில் செய்கிறோமா. இதை செஞ்சுட்டு வாளியில் நான் அப்படியே மாற்றிப்பேன். இது வந்து வாழைப்பழம் அமினோ அமிலம். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குமா. பொட்டாசியம் நம்ம செடிங்களுக்கு ரொம்ப முக்கியம். கால்சியமும் இருக்குது. இது 7 days வந்து ஊறணுமா. 7 நாள் ஊறணும். மீன் அமினோ அமிலத்தில் தான் கை வைக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சாதான் நல்லா மிங்கிள் ஆகும், பழம் நல்லா நைஸாகும். அப்படியே பஞ்சாமிர்தம் மாதிரி வந்துட்டுது பாருங்கள். இதுதான் எப்பொழுதும் வாழைப்பழம் அமினோ அமிலம் போடுற பக்கெட்டு. டைட்டாக மூடணுமா. இங்கே பாருங்கள், இதில் கொட்டிட்டேன். இது வந்து 7 days 7 நாள் இருக்கணும், நிழலில் இருக்கணும். மெயின் அது நிழலில் இருக்கணும். 7 days இருந்தால் தான் அந்த நொதிப்பு தன்மையெல்லாம் வரும். நொதிப்பு தன்மை வந்து நமக்கு 7 நாள் சென்னா அது எப்படி இருக்குன்னா, பஞ்சாமிர்தம் கையில் கொட்டுறாங்களே, பழனியில் போய் கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி இருக்குமா. இல்லை நம்ம கையை கழுவி நம்ம செடிங்களுக்கே ஊற்றிடலாம். இவ்வளோதான். இன்றைக்கி என்ன டேட்டு? 19. நம்ம பால்கனியில் நிழலில் வச்சிடலாமா. இதான் வாழைப்பழம் அமினோ அமிலம். நான் எடுக்கும்போது ஒரு வீடியோ போடுறேன். நன்றி. இது வந்து மணிலா புண்ணாக்குமா. எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த 2 கை 3 அங்கே 3 இன்ச்சு 4 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இது வந்து மரச்செக்கால் ஆடுற புண்ணாக்கு. எவ்வளோ மொத்தமாக இருக்கு பாருங்கள். இன்னொரு செக்கு இருக்குமா, அதில் ஆடினது வந்து ரொம்ப ஓட்டாஞ்சல் மாதிரி இருக்குமா. ஆனால் வெயிட்டு ஒன்றா தான் இருக்கும், ஓட்டாஞ்சல் மாதிரி இருக்குது. இது வந்து 50 ரூபாய் இருந்ததுமா கேஜி, இப்போ 60 ரூபாய் ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றியாச்சுமா. இதை பாருங்கள், 3 வாளி ஊற்றி புண்ணாக்கு போட்டாச்சு. இது 2 நாளைக்கு ஊறணும், 48 மணி நேரம் இருக்கணும். 3 நாள் சென்று ஊற்றுறது நல்லது. ஆனால் அந்த சுமலை நம்மளால் தாங்க முடியாதும்மா, செடிக்கு ஊற்ற முடியாது. நான் 2 நாள் தான் ஊற வைப்பேன். இது வந்து ஒரு இயற்கை உரம். புண்ணாக்காக கட்டும்போது திடமாக இருந்தது, இப்போ திரவமாக மாறிடுது. இதை தண்ணி கலந்து தான் கொடுக்கணும். இதில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், மங்கனீஸ் இருக்குமா. பூக்கள் மொக்கு வைக்க, பூ பூக்க, காய்கள் எடுக்க இது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. என்கிட்ட தோட்டங்கள் செடிகள் நிறைய இருக்கிறதுனால நான் வந்து புண்ணாக்கெல்லாம் காசு கொடுத்து வாங்குறேன். மீன் அமினோ தயாரிக்க மீன் கழிவுகள் கூட நான் போனால் 50 100 கொடுத்து தான் வாங்குவேன். ஏன்னா அந்த மீன் அறியறவங்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்கள்ட்ட 50 100 கொடுத்து தான் வாங்குவேன் நான். அதனால் நமக்கு கிச்சன்லேயே அடுப்படியிலே இருக்குமா எல்லாம். நீங்கள்
தோட்ட செடிங்களுக்கு பயன்படுத்தலாம். ஒன்றும் வேணாம். இப்போ எங்கள் குடும்பமே வச்சுங்க, எங்கள் வீட்டில் 2 பேர் தான். 1 டம்ளர் அரிசி தான் போடுவேன். குக்கரில் வைக்க மாட்டேம்மா நான். இப்போ இன்னும் இல்லை, நான் ஒரு 11 வருஷமாக குக்கர் சாதம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா கால் வலி கை வலி வந்துட்டுது, முட்டு வலி, பஸ்ஸு ஏற முடியாது, பஸ்ஸை பிடிச்சி இறங்க முடியாது. அப்போலேருந்தே நான் தண்ணி வச்சு தாம்மா வடிக்கிறேன். அந்த தண்ணியை அது கூட 2 பங்கு தண்ணி கலந்து மாற்றி 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 ஊற்றிட்டு வருவோமா. இப்படி தான் இயற்கையான உரம் கொடுக்கணும். செடிகளில் வந்து ஈரப்பதம் இருக்கான்னு பார்க்கணும். நான் இப்போ எத்தனை பாயிண்ட்டு சொல்கிறேன்னா, புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து அது ரேட்டு, அதனுடைய ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிருக்கேன். அது பாயிண்ட் 1. அதில் தண்ணி கலக்கிறது எத்தனை டேன்னு சொல்லி போட்டிருக்கேன், பாயிண்ட் 2. அது 3ஆவது நாள் தண்ணி கலந்து ஊற்றணும். சரி, அது 2வது. அடுத்து வாழைப்பழ அமினோ அமிலம், அதை செஞ்சே காமிச்சிருக்கேன். அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். அது பாயிண்ட் 4. இப்போ பாயிண்ட் 5 நம்ம இட்லிக்கு போட்டதை கொண்டு வந்து அது 1 வாரம் ஊற வச்சு அதை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அது பாயிண்ட் 5. அடுத்து வந்து பாயிண்ட் 6 வந்து செடியில் ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம செய்யவே கூடாதுமா. ஈரப்பதம் இருக்கணும். அப்படியே உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க நல்ல வெய்ய காய்ஞ்சாலும் 1/2 இன்ச்சு தான் மண் காய்ஞ்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா தாராளமாக போதும். இது பாயிண்ட் 6. பாயிண்ட் 7 வந்து செடிகள் வந்து ஒரு செடிக்கும் மற்ற செடிக்கும் கேப் இருக்கணும். இது வந்து பாயிண்ட் 7. இது தாம்மா இயற்கை உரம். எனக்கு இந்த மணிலா புண்ணாக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்கிட்டு வந்த மாதிரி தண்ணியில் கொட்டமாக 2 நாள் ஊற வச்சா போடலாம். ஆனால் 3 டேஸ் ஊற வச்சு போடலாம். பட் வந்து அதை நம்மளால் மொண்டு ஊற்ற முடியாது. நம்ம கையும் வாடடிக்கும். சப்போஸ் துணியில் பண்ணிட்டா துணியும் வாடடிக்கும். நான் 2 டேஸ் தாம்மா ஊற வைப்பேன். அது ஊற வச்சு கொஞ்சம் கீழே வாழை, சந்தனமுல்லை, சப்போட்டா, சாத்துக்கொடி, எலுமிச்செல்லாம் இருக்குமா. தோப்பு நெல்லி, அரிநெல்லி இருக்குது கீழே தோட்டத்தில். அங்கே ஊற்றலான்னு 2 நாள் வச்சாலே என்னால் ஊற்ற முடியாதுமா. வாடை தாங்காது. உடனே நாளைக்கே எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். 3 கிலோ வாங்கிட்டு வந்தால் நாளைக்கே எல்லாமே அதை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே இருந்தால் அது ஒரு மாதிரி சுமல் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதுதாம்மா இயற்கை உரம். நாளைக்கு வந்து நான் கலந்து ஊற்றும் போது ஷார்ட் போடுறேன். எவ்வளோ புண்ணாக்கு எடுக்கிறேன், அதுக்கு எவ்வளோ தண்ணி கலக்கிறேன்னு அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக போடுறேன். வாழ்க வளமுடன். எல்லாரும் தோட்டம் வைங்க. ஃபஸ்ட்டு 1 செடி 2 செடி வைங்கம்மா. மங்களம் உண்டாகட்டும். நன்றி.